Hi guys, welcome to Civil Tech Academy. இந்த வீடியோல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் நம்மளுடைய சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரிக்கு. சரிங்களா? அந்த பிரிக்னா என்ன, இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரிக்குங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்கா இருக்கும். சரிங்களா? அதோடைய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் பிளாக்கா இருக்கும். இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்டு ஃபார் த பில்டிங் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி இந்த பிரிக்குடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி ரெட் ஆர் ப்ரௌன் கலர்ல இருக்கும். தென் இதுக்கப்புறம் இந்த பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்னென்ன காம்போசிஷன் ஆட் பண்றாங்க, அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலிக்கா கண்டென்ட். இந்த சிலிக்கா கண்டென்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 50 to 60% ஆட் பண்றாங்க. இது எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரிக்குடைய சேஃபை ரீட்டைன் பண்றதுக்காண்டி, அதே மாதிரி அதோடைய டியூரபிலிட்டியை கொடுக்கறதுக்காண்டியும் இந்த சிலிக்கா கண்டென்ட் ஆட் பண்றாங்க. தென் நம்மளுடைய பிரிக்ல இந்த சிலிக்கா கண்டென்ட் 50% விட அதிகமாயிட்டு அப்படின்னா அங்க வந்து நம்ம பிரிக் என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டில் ஆயிரும். அதே மாதிரி நம்ம பேனிங் பண்ணும்போது அது வீக் ஆயிரும். அதே மாதிரி லாஸ் ஆஃப் த கொஹிஷன், அதனுடைய நிலைப்புத்தன்மை வந்து லாஸ் ஆயிரும். சரி, இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிலிக்கா கண்டனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்ல நம்மளுடைய பிரிக்ல இருக்கக்கூடிய மெயின் காம்போசிஷன் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சிலிக்காவா, அலுமினாவா, லைமா, அல்கலைசான்னு கேட்டாங்க அப்படின்னா சிலிக்கா தான் என்னது 50% இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அலுமினா கண்டென்ட். அலுமினாவை பொறுத்த வரைக்கும் 20 to 30% இருக்கும். எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய பிரிக்கு பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கறதுக்காண்டி. சப்போஸ் இது எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிராக் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைம் கண்டென்ட். லைம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 10% இருக்கும். டு ப்ரிவென்ட் த ஸ்ரிங்கேஜ், நம்மளுடைய பிரிக்குடைய ஸ்ரிங்கேஜை ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி. அப்போ ஸ்ரிங்கேஜ்னா என்ன? ஸ்ரிங்கேஜ்னா வேற ஒன்றும் இல்லை, பிரிக்குடைய வால்யூம் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. வால்யூம் சேஞ்சஸ் மீன்ஸ் அதோடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது, டிக்ரீஸ் ஆயிடக்கூடாது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி தான் லைம் கண்டென்ட் ஆட் பண்றாங்க. சரி, ஓகே. இது எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெயினா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய சேஃப் வந்து லூஸ் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அல்கலைஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் லெஸ் தென் 10% தான் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காண்டி பண்றாங்க அப்படின்னா டு அப்சர்வ் த மாய்ஸ்சர் கண்டென்ட், நம்ம பிரிக் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்றதுக்காண்டி இதை ஆட் பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி இது எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கிளே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கிளே ஆட் பண்ணுவோம், அது நமக்கு அன்சூட்டபிள் ஆயிடும். அதே மாதிரி எஃப்ளூரன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். எஃப்ளூரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பிரிக்கை வந்து நம்ம ஒரு உப்பு தண்ணியில யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிரிக் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய டாப் சர்ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அதோடைய சைடில் பார்த்தாலும் நமக்கு ஒயிட் பேஜஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்ளோரன்ஸ்னு ஒரு டெக்னிக்கல் டேர்மா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அயான் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் கலருக்காண்டி கொடுக்குறாங்க. இது எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது டியூரபிலிட்டியை டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இம்பெர்மெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் மெக்னீஷியா, இதுவும் நமக்கு கலருக்காண்டி தான் கொடுக்குறாங்க, ஏன்னா எல்லோ கலர். தென் இதனோட இன்னொரு ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிகிரீஸ் த ஸ்ரிங்கேஜ். ஸ்ரிங்கேஜை வந்து குறைக்கிறதுக்காண்டி மெக்னீஷியா கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சல்ஃபர். சில மீதி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப ட்ரைஸா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தென் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த ஸ்டெப்போடைய ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளேயை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மோல்டு பண்ணுவாங்க, தென் அதுக்கப்புறம் ட்ரையிங் பண்ணுவாங்க, தென் பேனிங் பண்ணுவாங்க. இதான் இதனுடைய ப்ரொசீஜர். இந்த ஆர்டரையே நமக்கு டிஎன்பிசிஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரிக், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே கண்டென்ட். கிளேயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுல ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு அன்சாயிலிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல பிரிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ண போறோமோ அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டாப் லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க.
எவ்வளோ ஒரு 20 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்சாயிலிங் சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்கிங். டிக்கிங்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கிளே கண்டென்ட்டை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, இதெல்லாம் தூவி விடுவாங்க. தென் அதுக்கப்புறம் கிளீனிங். அதில் ஏதாவது ஸ்டோன்ஸு, வெஜிடபிள் மேட்டர்ஸு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதான் கிளீனிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதை அட்மாஸ்பிரிக்ல காய வைப்பாங்க. சரிங்களா, இது வெதரிங். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளண்டிங், டிம்பரிங். பிளண்டிங்னா இப்போ நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவையோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கிளே கண்டென்ட் மேட் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவையோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிம்பரிங் பண்ணுவாங்க. டிம்பரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிளேயை வந்து ஒரு ப்ராப்பர் டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ்க்கு கொண்டு வருது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு, அந்த வாட்டர் ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா க்னீடிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா க்னேடட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இதை சொல்லுவாங்க, சரிங்களா, அல்லது ப்ரெஸ்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கிளேல வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு அது மேலே நடப்பான், அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி. இல்லை அப்படின்னா நம்மளுடைய மாடு, குதிரை, சரிங்களா, இதே மாதிரி சில அனிமல்ஸை வச்சு அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி அது மேலே நடக்க விடுவாங்க. சரி, ஓகே. இது ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி பண்ணுவாங்க. அதே லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பிரிக்ஸு, அப்போ நம்ம கிளேயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டிம்பரிங் என்ன ப்ராசஸில் பண்ணுவாங்க, இது கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. இந்த பக் மில், இந்த மிஷின் மூலமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ணுறது டிம்பரிங். டிம்பரிங் அப்படின்னா கிளேயை வந்து அதோடைய ப்ராப்பர் ஹார்ட்னஸுக்கு கொண்டு வரது. அதுக்காண்டி கிளேல வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை என்ன சொல்றாங்க, க்னீடிங் சொல்றாங்க. சரி, வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல ப்ரெஸ் பண்றதுக்காண்டி சம்டைம்ஸ் மென்ஸே அது மேல நடப்பாங்க, அல்லது அனிமல்ஸை வச்சு நடக்க விடுவாங்க. சரிங்களா, அதை நல்ல சேஃபு கொண்டு வரதுக்காண்டி. அதே லார்ஜ் ஸ்கேலா இருந்தது அப்படின்னா அந்த டிம்பரிங் ப்ராசஸ் வந்து பக் மில்ஸ்ல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மோல்டிங். சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மோல்டில் வச்சு மோல்ட் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் மோல்டிங், மிஷின் மோல்டிங் ரெண்டு இருக்குது. இந்த ஹேண்ட் மோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்க, வுட் ஆர் ஸ்டீல் பாக்ஸில் மோல்டு பண்ணுவாங்க. அதோடைய டாப் அண்ட் பாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்த ஸ்டீல் மோல்டு இருக்குல்ல, அதான் வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் இதுலேயும் நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா கிரவுண்ட் மோல்டிங், டேபிள் மோல்டிங். கிரவுண்ட் மோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லோயர் ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் மோல்ட் இஸ் ரஃபாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம கிரவுண்டில் வச்சு பண்ணுவோம். இதே மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டீல் வுட்டு, ஸ்டீலு வுட்டு ரெண்டு மோல்டு என்ன பண்ணால் கிரவுண்டில் வச்சுருவாங்க. அதுக்கு மேலே அந்த கண்டென்ட், அதாவது நம்மளுடைய கிளே கண்டென்ட் அது மேலே ஆட் பண்ணி, சரிங்களா, அந்த மோல்டிங் கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு கொண்டு வந்துடுவாங்க. இது நம்ம கிரவுண்டில் பண்ணும்போது குவாலிட்டி வந்து பெட்டராக தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி அது மேலே நம்மளால் ஃப்ராக் வந்து கரெக்டான பொசிஷனில் கொடுக்க முடியாது. சரிங்களா, நாட் பாசிபிள் டு ஃப்ராக். ஃப்ராக்னா என்ன, ஃப்ராக்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு பிரிக்கு மேலே இதே மாதிரி சம் டிப்ரெஷன் இருக்கும். எதுக்காண்டி அப்படின்னா அதோடைய கம்பெனி நேம்ஸ் கூட அதில் டினோட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய மாடர் வந்து அதில் பாண்டிங் ஆகிறதுக்காண்டி பிரிக்கோடைய டாப் சர்ஃபேஸில் இது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டேபிள் மோல்டிங். டேபிள் மோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வேற ஒன்றும் இல்லை, அந்த டேபிள் ஒரு சிமிலர் டு கிரவுண்ட் மோல்டு மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த டேபிளுடைய சைஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, 2x1 மீட்டர். சரி, இப்போ டேபிள் மோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரிக்குடைய காஸ்ட் அதிகமாகும். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மிஷின் மோல்டு. சில மிஷின் மோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா மிஷின் மோல்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹார்டு கிளேயாக இருக்குது, அதே மாதிரி இடத்துலையும் நமக்கு மிஷின் மோல்டு தான் பண்ணுவாங்க. இந்த மிஷின் மோல்டுலையும் பிளாஸ்டிக் கிளே மிஷினு, அதே மாதிரி ட்ரை கிளே மிஷின் சொல்லி ரெண்டு இருக்கு. சரி, இது நமக்கு மோல்டிங்கில் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரையிங்னா வேற ஒன்றும் இல்லை, பிரிக்கு மோல்டு பண்ணதுக்கப்புறம் காய வைப்பாங்க. சரிங்களா? அதான் என்ன அப்படின்னா ட்ரையிங் ப்ராசஸ். எப்பவுமே பேனிங் இதுக்கப்புறம் தான் பேனிங் பண்ணணும். காய வைக்காம நம்ம பேனிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரிக்ல என்ன ஆயிரும் அப்படின்னா கிராக்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். சரி, இந்த ட்ரையிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியலா பண்ணுவாங்க. ஒரு டனல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் 120 டிகிரி செல்சியஸுக்கு அபவுட் 1 to 3 days என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட் வச்சு சரிங்களா, அதாவது சஃபிஷியன்ட் ஃபேஸில் பிரிக்ஸ் அடுக்கி வச்சுக்குவாங்க. ஃப்ரீ சர்க்குலேஷன் ஆஃப் ஏரை வந்து அதில் சர்க்குலேட் பண்ணி அதை ட்ரை பண்ணுவாங்க. அல்லது ட்ரையிங் யார்ட்ஸ் சரிங்களா, ஒரு பெரிய யார்ட்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு சரிங்களா, அதில் ரெயின் வாட்டர் வந்து அக்குமுலேஷன் ஆகாத அளவுக்கு அதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரையிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 3 to 10 days எந்த மெத்தடில் பண்ணாலுமே நமக்கு பீரியட் எவ்வளோ 3 to 10 days என்ன பண்ணணும் ட்ரையிங் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேனிங். பேனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிக்ஸை வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் பேன் பண்ணுவாங்க. இந்த பேனிங் வந்து 2 மெத்தட்ல பண்ணுவாங்க. கிளாம்ப்ல பண்ணுவாங்க, கெலன்ல பண்ணுவாங்க. சரிங்களா? கிளாம்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த பிரிக்கையே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேனிங் பண்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த பிரிக்ஸை வந்து இப்படியே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது என்ன ஆகும் பேன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? கெலனுங்கிறது இதனுடைய மாடலாக இருக்கும், மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதனுடைய டெம்பரேச்சர் பேனிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 900 to 1200 டிகிரி செல்சியஸ். இது ப்ரீவியஸ் இயர்ல நிறைய டைம்ஸ் கேட்டே இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாம். கிளாமை பொறுத்த வரைக்கும் என்ன சேஃப்ல இருக்கும் அப்படின்னா ட்ரபிசாய்டல் சேஃப்ல அதை ஃபார்ம் பண்ணி அதில் பேனிங் பண்ணுவாங்க. கெலனை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறதுக்கு கெலன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெலன்லேயே 2 டைப் இருக்கு. அதே மாதிரி இந்த கிளாம்ப்ல பண்றாங்கல்ல, கிளாம்ப்ல பண்ணும்போது எவ்வளோ டேஸ் பண்ணுவாங்க இந்த பேனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2 to 6 months பண்ணுவாங்க. அதே இது நமக்கு இது வந்து எவ்வளோ 2 to 6 months. கெலன்ல பண்ணாங்க அப்படின்னா 12 to 14 days. சில ஒரு 2 weeks தான் இதில் என்ன பண்ணுவாங்க. அப்போ நமக்கு இதில் ரொம்ப சீக்கிரமாக பிரிக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம். அதேமாரி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அதிகமாகவும் கெலன்ல பண்ணலாம். அதேமாதிரி கெலன்ல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிரிக்கு தான் சுப்பீரியராக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் இன்டர்மீடியட் கெலனு, கண்டினியூஸ் கெலனு, இதே மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. இதுலேயே இன்டர்மீடியட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம கிரவுண்டுக்கு கீழே வச்சும் பண்ணுவாங்க, அதை பேனிங் பண்ணுறது கிரவுண்டுக்கு மேலே வச்சும் பண்ணுவாங்க. இதில் இதனுடைய இந்த டைப்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்பேண்டு பிரிக்கு, பேண்டு பிரிக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அன்பேண்டு பிரிக்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சன்லேயே ட்ரை பண்ணுறது. சரிங்களா? அதாவது சூரிய ஒளியிலேயே அதை என்ன பண்ணுவாங்க ட்ரையிங் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பேண்டு பிரிக்குன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷுட் நாட் யூஸ்டு இன் ஹெவி ரெயின்ஸ். எங்க அதிகமாக மழை பெய்தோ அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பேண்ட் பிரிக். பேண்ட் பிரிக் அப்படின்னா இந்த சுட்ட செங்கல்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு 4 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும், அதனுடைய வாட்டர் அப்சர்ப்ஷன் என்ன, அது எங்க யூஸ் பண்ணுவாங்க, அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இதை மட்டும் கிளியரா பார்த்து மெயினா நீங்க படிக்க வேண்டியது அதோடைய ஸ்ட்ரென்த் தான். சரிங்களா? ஸ்ட்ரென்த் 10.5 நியூட்டன் per mm². இப்படியே கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் உடைய ஸ்ட்ரென்த் என்ன, வாட்டர் அப்சர்ப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா 10 to 50% இருக்கும். இதோடைய சர்ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரா இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் எட்ஜஸா இருக்கும்,
டேபிள் மோல்டு பண்ணுவாங்க, பேனிங் கலன்ல வந்து பேன் பண்ணுவாங்க. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செகண்ட் கிளாஸ் பிரிக். செகண்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் வந்து 7 நியூட்டன் per mm² இருக்கும். இதனுடைய வாட்டர் அப்சர்ப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 22.5%. அதே மாதிரி இதனுடைய சேஃப் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து ரஃபா இருக்கும். அதே மாதிரி ஸ்லைட்லி சம்டைம்ஸ் இர்ரெகுலராகவும் இருக்கும். இது கிரவுண்ட் மோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா? அங்க என்ன பண்றாங்க? டேபிள் மோல்டு பண்றாங்க. அதே மாதிரி இங்க பேனிக் கலன், இதுவும் கலன்ல தான் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் கிளாஸ் பிரிக் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எங்கன்னா வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளேசஸ்ல இந்த செகண்ட் கிளாஸ் பிரிக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ். இது எல்லாமே தேர்ட் கிளாஸ் உடைய ஸ்ட்ரென்த் பாருங்க 3.5. சரிங்களா? தேர்டு 3, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.5 வாட்டர் அப்சர்ப்ஷன் 25%. அதே மாதிரி இது வந்து ரஃப் சர்ஃபேஸாக தான் இருக்கும், இர்ரெகுலர் சேஃபாக இருக்கும், எட்ஜஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் நல்ல சுப்பீரியராக இருக்கும், செகண்ட் கிளாஸ் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை பாருங்க, இது கிரவுண்ட் மோல்டு பண்ணுவாங்க, இது கிளம்புல தான் என்ன பண்ணுறாங்க, பேனிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதோடைய சவுண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அன்இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது. ஆனால் இதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஓவர் பேன் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரிட்டில் இன் நேச்சராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கிரவுண்ட் மோல்டு தான் பண்ணுவாங்க. பேனிங் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா கிளாம்ல பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்மளுடைய சைஸ் அண்ட் வெயிட் ஆஃப் த பிரிக். இப்போ நம்ம பிரிக் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். அதோடைய சைஸ், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்குடைய சைஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் நிறைய எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க. 19 x 9 x 9 சென்டிமீட்டர். சரிங்களா? வித் மார்டர், மார்டர் 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது 20 x 10 x 10. மார்டர்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த சாந்து. சரிங்களா? அதே மாதிரி டைல்ஸ் பிரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 x 9 x 4 சென்டிமீட்டர். இது நமக்கு லாஸ்ட் இயர் ஜேடிஓ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். டைல்ஸ் பிரிக்குடைய சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, 19 x 9 x 4 சென்டிமீட்டர். தென் இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ட்ரெடிஷனல் பிரிக்கு இதெல்லாம் வந்து அந்த சைஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பிரிக்குடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 3 to 3.5 kg இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எஸ்டிமேஷன்ல இதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். 1 மீட்டர் கியூப் பிரிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படும். இது டிஎன்பிசிலே நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது எஸ்டிமேஷன்ல வரும். இந்த இடத்துல நீங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் த பிரிக். பிரிக் வந்து எப்படின்னா ஃபார்ம் பண்றாங்க, அதை வச்சு சம் டைப்ஸ் சொல்றாங்க. சில ஆர்டினரி பிரிக் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி அதோடைய சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெர்குலேஷன், அதாவது பெர்ஃபரேட்டட் பிரிக். இது வேற ஒன்றும் இல்லை, இந்த பிரிக்கோடைய டாப் சர்ஃபேஸில் சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் போடுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அயான் பார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு பார் இருக்கும், அதை அதோடைய டாப் சர்ஃபேஸில் வச்சு புஷ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இதே மாதிரி ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரி, இதனுடைய சைஸ், அதை விட இதனுடைய இந்த பெர்ஃபரேஷன் ஏரியா should not be exceed 30 to 45% விட எக்ஸீட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இதனுடைய ஐஎஸ் கோட், இந்த ரெண்டையும் மட்டும் ரொம்ப கிளியரா படிச்சுக்கோங்க. தென் இதுக்கப்புறம் இதே மாதிரி பெர்ஃபரேட்டட் பிரிக் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. சில எங்கெல்லாம் நம்ம வாட்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை பொறுத்தவரை இந்த ஹோல்ஸ் போடுறதுனால நமக்கு கிளே கண்டென்ட் வந்து ரொம்ப சேவ் ஆகும், வெயிட் வந்து லெஸ் ஆகும். இதனால் இதோட அட்வான்டேஜாக கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹாலோ பிரிக்ஸ். ஹாலோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டலாக பெர்ஃபரேஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதனுடைய பெர்ஃபரேஷன் வந்து 25 to 60% விட எக்ஸீட் ஆகிடக்கூடாது.
ஓகே. அதே மாரி இந்த பெர்ஃபரேஷன் வந்து அதுல ஒரு வெப்ங்கிற ஒரு ஏரியா இருக்கும். நான் அந்த டயகிராம் காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் நமக்கு ஹாலோ பிரிக்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஹாலோ பிரிக் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்சுலேஷன் அகைன்ஸ்ட் த ஹீட் அண்ட் சவுண்ட். அதாவது ஹீட், சவுண்ட இன்சுலேட் பண்றதுக்கு இந்த ஹாலோ பிரிக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி இந்த ஹாலோ பிரிக்ல இந்த இடையில இருக்குல்ல, இத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெப்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஹோல் இருக்குது. இதுல இந்த சென்டரா ஒண்ணு இருக்குல்ல, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப். இந்த வெப் உடைய திக்னஸ் பாருங்க. இது கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. should not less than, அதாவது should be less than 1.5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரிங்களா? இதை விட அதிகமா அந்த வெப் கொடுக்க கூடாது. சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹாலோ பிரிக் எங்க யூஸ் பண்ணுவாங்க? இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது sufficiently strong for all purpose, எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பட் எக்ஸப்ட் ஃபார் த கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ், எந்த வால்ல வந்து நமக்கு லோடு வந்து கேரி ஆகுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் லோட் பியரிங் வால்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷியன் வால்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த நான் லோட் பியரிங் வால்லாம் என்னன்னு தெரியணும். இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா, சரிங்களா, இதுல நமக்கு இந்த 4 சைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வால்ஸ்ல வந்து இந்த ஸ்லாப் உடைய லோடு வந்து கேரி ஆகும். அதே இது நீங்க இங்க ஒரு பெட்ரூம் போடுறீங்க, சில இதுல பார்ட்டிஷியனா ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா, இங்க இதுல நமக்கு லோடு அந்த அளவுக்கு என்ன ஆகாது, கேரி ஆகாது. இதே மாதிரி இடத்துல நம்ம இந்த ஹாலோ பிரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஸ்ப்ளே பிரிக். ஸ்ப்ளே பிரிக்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த டோரு, விண்டோ இதே மாதிரி பிளேசஸ்ல நம்மளுடைய பிரிக்கை வந்து இதே மாதிரி ஸ்ப்ளைஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ப்ளே பிரிக்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் கோப்பிங். கோப்பிங்னா வேற இல்லை, டிஃபரெண்ட் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பிரிக்கை வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்றபடி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றாங்க. இப்போ நம்மளுடைய பேராபெட் வால்ல டாப் சர்ஃபேஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா, ரெயின் வாட்டர் வந்து கிளியரா மூவ் ஆகிறதுக்காண்டி இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல பேராபெட் உடைய டாப்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய பிரிக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்ல, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோப்பிங் பிரிக்னு சொல்றாங்க. அதே மாதிரி புல் நோஸ் பிரிக் அப்படின்னா அதோடைய ஷார்ப் கார்னரா இருக்கும். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி ரவுண்டட் ஷேப்பா இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, புல் நோஸ் பிரிக்னு சொல்றாங்க. இதே மாதிரி வேடிங்கை கொடுத்துட்டு இது என்ன பிரிக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேவிங் பிரிக். இதை பொறுத்த வரைக்கும் அயான் கண்டென்ட் அதிகமா இருக்கும். சரிங்களா? இதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து நாட் லெஸ் தென் 400 kg/cm². இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பேவிங் பிரிக்கோடைய வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து நாட் மோர் தென் 5%. சரிங்களா? இதை மட்டும் நீங்க ரொம்ப கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. 405. நெக்ஸ்ட் சேனல் பிரிக் இல்லைன்னா கட்டர் பிரிக். நம்மளுடைய வாட்டரை வந்து ட்ரைன் பண்றதுக்காண்டி, சரிங்களா, இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. சேனல் பிரிக்னா இதே மாதிரி சேஃப்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேண்ட் பிரிக். நல்ல பேண்ட் பண்ண கிளே பிரிக் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சீவேஜை கொண்டு போகக்கூடிய அதே ஏரியாஸ்ல, சரிங்களா, டொமஸ்டிக் சீவேஜுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு பேண்ட் கிளே சீவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து நாட் லெஸ் தென் 175 kg/cm². அதே மாதிரி நாட் அப்சர்வ் த 10% மேலே என்ன பண்ணக்கூடாது, வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிக்லாம் எங்க யூஸ் பண்றாங்க, அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வாட்டர் அப்சர்ப்ஷன் என்ன, இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுல வந்து மற்ற எல்லாமே நீங்க பார்க்க தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குயின் க்ளோசர். குயின் க்ளோசரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரிக்கை வந்து லாங்கிடியூட்லாம் கட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு ஹெட்டர் டு அதர் ஹெட்டர் வரைக்கும் லாங்கிடியூட்லாம் கட் பண்றதா என்ன அப்படின்னா குயின் க்ளோசர்னு சொல்லுவாங்க. இது நம்ம பிரிக் மேசன்ட்ரி படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். ஏன்னா நமக்கு இதே சிலபஸ்ல மேசன்ட்ரிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. சரிங்களா? அதுல பிரிக் மேசன்ட்ரி நம்ம இன்னொரு டைம் வந்து டீட்டெயிலா படிக்கலாம். நெக்ஸ்ட் கிங் க்ளோசர். கிங் க்ளோசர்னா வேற ஒன்றும் இல்லை, ஹாஃப் கெட்டர் டு ஹாஃப் ஸ்ட்ரெச்சர்.
எப்படி கட் பண்றாங்கிறது காட்டுறேன் பாருங்க. இதா இருக்கலாம், நம்மளோட விட்த்ல ஒரு ஆஃப் கட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த லென்த்னா இதுல ஒரு ஆஃப் கட் பண்றாங்க. இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்றாங்கல்ல, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிங் க்ளோசர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கார்னிஸ் பிரிக். கார்னிஸ் பிரிக் அப்படின்னா செவரல் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பிரிக்கை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு பிளேசஸ்லயும் நமக்கு அதோடைய ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஃபைனலா ஃபயர் கிளே பிரிக்கு அல்லது ரெஃப்ராக்டரி பிரிக்குன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் அலுமினா கண்டென்ட் வந்து இதுல ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் ஹை டெம்பரேச்சர்ல இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேன் பண்ணுவாங்க. அதனால இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வித் ஸ்டாண்ட் பண்ணும். சரிங்களா? அப் டு 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா வித் ஸ்டாண்ட் பண்ணும். இதே மாதிரி பிரிக் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு லைனிங் பண்ணுவாங்க, அதாவது லைனிங் சொல்லுவாங்க, லைனிங் ஃபர்னஸ். இது எங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நிலக்கரி மூலமா என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளேசஸ்ல, சரிங்களா, இதே மாதிரி ரிஃப்ராக்டரி பிரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீட் எங்க அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே மாதிரி பிளேசஸ்ல வந்து இந்த ரிஃப்ராக்டரி பிரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய டைப்ஸ் பார்த்து வச்சுங்க, ஆசிட், பேசிக், நியூட்ரல். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரிலாம் பாருங்க நிறைய ஹீட் தான் அதுல அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ். அது மாதிரி கோக் ஓவன் இதே மாதிரி இடத்துல நமக்கு என்னதான் ரிஃப்ராக்டரி பிரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரிக்ல பண்ணக்கூடிய டெஸ்ட், அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் பத்தி பார்ப்போம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட். சரி, அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரிக்கை எடுத்து அதோடைய வெயிட்டை வந்து ட்ரை பிரிக்கோடைய வெயிட்டை எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 16 hours இம்மர்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் அதோடைய வெயிட்டஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட்டை வச்சு தான் நமக்கு அதோடைய வாட்டர் அப்சர்ப்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு, செகண்ட் கிளாஸ் பிரிக்கு, தேர்ட் கிளாஸ் பிரிக் மூணுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் எவ்வளோங்கிறத நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா? தென் கிரஷிங் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரஷிங் ஸ்ட்ரென்த். இந்த கிரஷிங் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது எவ்வளோ தூரம் லோடை கேரி பண்ணுது, இதில் எவ்வளோ லோடு வரைக்கும் அது தாங்குது அப்படிங்கிறத அவங்க என்னது கால்குலேட் பண்ணுவாங்க. அதான் என்ன அப்படின்னா கிரஷிங் ஸ்ட்ரென்த்து. இதுவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கு 10, செகண்ட் கிளாஸுக்கு 7.5, தேர்ட் கிளாஸுக்கு என்ன பார்த்தோம் 3.5. சரிங்களா? இதே மாதிரி 3 கிளாஸஸ் ஆஃப் பிரிக்குக்கும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஹார்ட்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் நைல வச்சு பிரிக்குடைய சர்ஃபேஸில் ப்ரெஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் எந்த ஒரு இம்ப்ரெஷனும் ஆகலை அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மீனிங். சரிங்களா? சஃபிஷியன்ட் ஹார்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி சேஃப் அண்ட் சைஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதோடைய எட்ஜ் எப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கும். இதைத்தான் இதில் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோடைய சைஸ் வந்து இந்த 19x9 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. இது எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 20 நம்பர் ஆஃப் பிரிக்கை எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? ரேண்டமாக எடுத்துட்டு அதை இதே மாதிரி லென்த் வைஸ் வச்சுக்கிடுவாங்க. அதோட டோட்டல் லென்த்தை செக் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ 20 பிரிக் வைக்கிறாங்க அப்படின்னா அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கணும், 20 × 19 போட்டிங்க அப்படின்னா 380. சரிங்களா? 380 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கணும். இதனுடைய வேரியேஷன் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி பிரிக்கா இருந்தது அப்படின்னா இந்த வேரியேஷனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சேஃப் சைஸ், அதாவது சேஃப் அண்ட் சைஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. 20 பிரிக்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி இதனுடைய பெர்மிசிபிள் லிமிட், சரிங்களா, அந்த 380ல இருந்து
பிளஸ் ஆர் மைனஸ் 12 mm வேரியேஷன் ஆகலாம். அதே மாதிரி விட்த் இது வந்து லென்த் சரிங்களா, விட்த் அதுல அப்படி பாதி 6, ஹைட்டும் பாதி தான். தென் கிளாஸ் பி பிரிக்கா இருந்தது அப்படின்னா 30 mm சரிங்களா, 30 mm பிளஸ் ஆர் மைனஸ் வேரி ஆகலாம். அதே மாதிரி விட்த் ஹைட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதுல அப்படி பாதி 50. அப்போ நீங்க இதுல படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏக்கு என்னது 12 mm, பிக்கு என்னது 30 mm லென்த், ரிமைனிங் ஹைட் அண்ட் விட்த் வேரியேஷன் கேட்டாங்க அப்படின்னா அதுல அப்படி பாதி சரிங்களா. இப்போ நீங்க பிரிக்கை வந்து சேஃப் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அதோடைய விட்த்ல எவ்வளவு வேரியேஷன் இருக்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 3 mm, 6 mm, 7 mm, 8 mm இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்காண்டி இந்த mm கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சவுண்ட்னஸ் டெஸ்ட். சவுண்ட்னஸை பொறுத்த வரைக்கும் 2 பிரிக்கை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்டி பார்ப்பாங்க. அதோடைய சவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியர் ரிங்கிங் சவுண்டா இருக்கும். அதே மாதிரி அந்த பிரிக்கு தட்டும்போது என்ன ஆகக்கூடாது, should not பிரேக் ஆகக்கூடாது, உடையக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய பிரிக்கை பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினியஸ் காம்பேக்டா இருக்கணும், அதாவது ஒரே மாதிரி இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட், அதுல எந்த ஒரு டிஃபெக்ட் இருக்கக்கூடாது, ஹோல்ஸ் இருக்கக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைனலா எஃப்ளூரன்ஸ் டெஸ்ட். எஃப்ளூரன்ஸ் டெஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஒரு குட் பிரிக் அப்படின்னா அது ஃப்ரீ ஃப்ரம் சாலுபிள் சால்ட்டா இருக்கும் சரிங்களா. அதுல என்ன இருக்கக்கூடாது, சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடாது. அதை டெஸ்ட் பண்ணக்கூடியதான் என்னது எஃப்ளூரன்ஸ் டெஸ்ட்ங்கிறாங்க. அப்போ சால்ட் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிரியேட் ஆகும், இந்த எஃப்ளூரன்ஸ் அதாவது ஒயிட் பேச்சஸ் வந்து கிரியேட் ஆகும், அதான் எஃப்ளூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிக்குடைய டாப் சர்ஃபேஸ்ல ஒயிட் பேச்சஸ் வந்து கிரியேட் ஆகிறதான் என்ன சொல்லுவாங்க, எஃப்ளூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால கிரியேட் ஆகும், அல்கலைன்ஸ் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்படின்னா, அல்லது சால்ட் கண்டென்ட் இன்சாலுபிள் சால்ட் அதிகமா இருக்குது அப்படின்னா அதனால நமக்கு என்ன ஆகும், இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் சரிங்களா, அதாவது எந்த ஒயிட் பேச்சஸ்மே டெபாசிட் ஆகலை அப்படின்னா அது நில் கண்டிஷன். அதே அபவுட் 10% ஒரு கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்லைட் கண்டிஷன் சரிங்களா. மாடரேட் அப்படின்னா அப் டு 50%, ஹெவி அப்படின்னா கிரேட்டர் தென் 50%. இந்த மாடரேட் கண்டிஷனுக்கு வரைக்கும் அப்செட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அதை தாண்டிட்டு அப்படின்னா அந்த பிரிக் வந்து நமக்கு வெரி சீரியஸாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன அப்படின்னா ஒரு குட் பிரிக்ல இருக்கக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டடா இதில் கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லென்த்து, பிரெத்து, திக்னஸ் ஆஃப் த மாடல், இந்த மூணுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் சரிங்களா. நம்ம ஏற்கனவே லென்த் ஆஃப் த பிரிக் எவ்வளோ படித்தோம், 19 சென்டிமீட்டர். பிரெத் எவ்வளோ, 9 சென்டிமீட்டர் சரிங்களா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மாடர் திக்னஸ் எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 1 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க சரிங்களா. ஓகே, இப்போ இதை வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஈக்குவல் டு 2 times பிரெத் பிளஸ் திக்னஸ் ஆஃப் த மாடர். இதான் இந்த மூணுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப். இந்த பிரெத்தை நீங்க 2 times போட்டீங்கன்னா என்ன வரும், 18 பிளஸ் நீங்க திக்னஸ் சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லென்த்துக்கு ஈக்குவலா வந்துருதா. இது ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா. L ஈக்குவல் டு 2B பிளஸ் T. தென் இதுக்கப்புறம் ஒரு குட் பிரிக்கா இருந்தது அப்படின்னா அதனுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நாட் மோர் தென் 20%. சரிங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படி கேட்டகரிஸா பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், 10, 15, 20 வரும். அதே இது ஒரு குட் பிரிக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா என்னதான் 20%. தென் அதுக்கப்புறம் அதனுடைய சவுண்ட் வந்து கிளியரா இருக்கணும், இதான் நம்ம ஏற்கனவே பார்த்துறோம், ரிங்கிங் சவுண்டா இருக்கணும், ஹார்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த பிரிக்கை வந்து 1 மீட்டர் ஹைட்ல இருந்து அவங்க ஹார்ட் கிரவுண்ட்ல போட்டாலுமே அந்த பிரிக் வந்து ஷுட் நாட் பிரேக், அதாவது அது உடையக்கூடாது. அதே மாதிரி இந்த கிரஸ்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு குட் பிரிக்கா இருந்தது அப்படின்னா நாட் லெஸ் தென் 50/50
55 kg per centimeter square. ஒவ்வொன்றுக்கு யூனிட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் than 3.5 தான் இருக்கணும். வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 20%. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இதான் நமக்கு பிரிக்ல இருந்து நம்ம பார்த்துக்கக்கூடிய கண்டென்ட்ஸு. இதில் சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த போர்ஷன் ஆஃப் த பிரிக் கட் அக்ராஸ் த வித் அண்ட் ஹேவிங் த லென்த் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் பிரிக். சரிங்களா? அதாவது வேடிங் தான் ரொம்ப முக்கியம். என்ன பண்றாங்க, அக்ராஸ் வித்ல அக்ராஸ் பண்றாங்க, பட் லென்த் வந்து என்னது ஃபுல் லென்த்துக்கும் கட் பண்றாங்க. இதே மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குயின் க்ளோசர். அதே கிங் க்ளோசர்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பாதி வித்து பாதி லென்த்தை இப்படி கட் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பக் மில்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார், எங்க யூஸ் பண்ணுவாங்க? இதே மாதிரி தான் நமக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த பிரிக்ல இருந்து கேட்பாங்க. சரிங்களா? நம்ம டிம்பரிங் ஆஃப் த பிரிக், பிரிக்கை வந்து டிம்பரிங் பண்றதுக்கு தான் என்னது பக் மில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இந்த குட் பிரிக்கு, ஒரு குட் பிரிக்கா இருந்தது அப்படின்னா அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அலுமினா எவ்வளோ இருக்கும், 20 to 30% இருக்கும். சிலிக்கா பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60% இருக்கும். லைம் கண்டென்ட் வந்து நாட் மோர் தென் 5%. அப்போ ஆல் தி அப்போ தான் கரெக்ட். சரிங்களா? இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இதுக்கு தான் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன நோட்ஸ் கொடுக்குறோமோ அதை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சைஸ் ஆஃப் த மாடுலர் பிரிக், மாடுலர் பிரிக் உடைய சைஸ் என்ன, 19x9x9 சென்டிமீட்டர். அதே மாதிரி மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ரசிவ் மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் உடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 10 Nm/mm² படித்தோம். சரிங்களா? இங்கே என்னது kg/cm கொடுத்துருக்காங்க, 100ன்னு வரும். சரி, இதான் நமக்கு பிரிக்கு. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம டைல்ஸை பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைல்ஸ். நம்ம டைல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸ் இன் த பில்டிங். நம்மளுடைய பில்டிங் இண்டஸ்ட்ரியில வேரியஸ் பர்பஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னர் தென் பிரிக், நம்மளுடைய பிரிக்கோட இதனுடைய திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்து நிறைய டேமேஜஸ் வரும். நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டைல்ஸே பாருங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அது டக்குன்னு நமக்கு பிரேக் ஆயிரும், கீழே போட்டிங்கனாலே உடஞ்சிரும். சரி, ஓகே. இதனுடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைன் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸு, ரூப் டைல்ஸ், 3 டைப்பாக சொல்கிறாங்க. ட்ரெயின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வாட்டரை கேரி பேக் கொண்டு போகிறதுக்காண்டி அந்த இடத்துல டைல்ஸ் போடுவாங்க. அதான் ட்ரெயின் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் லாக்டு ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? அதாவது அலோ த சப்சாயில் டு வாட்டர் பாசஸ் த ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர்ஸ் வந்து சப்சாயிலுக்கு போயிட்டே இருக்கும், அதே மாதிரி மூவ் ஆகிட்டும் இருக்கும் வாட்டர். சரிங்களா? மெயினாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் இன் இரிகேஷன் வாட்டர். இரிகேஷன் வாட்டர் கொண்டு போகிறதுக்காண்டி சில இதே மாதிரி பிளேசஸ்ல வந்து இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ். இந்த ஃப்ளோர் டைல்ஸ் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, நம்மளுடைய ஃப்ளோரிங்ல, அதாவது தரைக்கு போடக்கூடிய அந்த டைல்ஸை தான் என்ன சொல்றாங்க, ஃப்ளோர் டைல்ஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்பவுமே நமக்கு ஸ்கொயரா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? தென் இந்த ஃப்ளோர் டைல்ஸ் இருக்குல்ல, இது நமக்கு வேரியஸ் கலர்ல நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் லெஸ் திக்னஸா இருக்கும். இதை விட நம்ம ஃபிக்ஸ் வால்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த டைல்ஸை விட இது நமக்கு திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். வேற இந்த திக்னஸ் வேல்யூஸ்லாம் நீங்க அந்த அளவுக்கு பார்க்கணும் தேவையில்லை. சரிங்களா? ஒவ்வொரு டைல்ஸும் எங்க யூஸ் பண்றாங்க அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சா போதும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரூஃப் டைல். ரூஃப் பொறுத்த வரைக்கும் இந்த யூஸ்டு ஃபார் கவரிங் த பிச் ரூஃப். நம்ம ரூஃபை கவர் பண்றதுக்கு சம் டைல்ஸ் ஓட்டுவாங்க. அந்த டயக்ராம் காட்டினா உங்களுக்கு தெரியும்.
அதாவது பழைய காலத்துல இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு வீல்ல வச்சிருப்பாங்களா, இதையும் அவங்க என்னதான் சொல்றாங்க, ஒரு டைல்ஸா தான் என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க. இதை பாருங்க, அலகாபாத் டைல்னு சொல்றாங்க. சில அந்த டைல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 போர்ஷன் இருக்கும். இதே மாதிரி இது நம்மளுடைய ரூஃப்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி ஆஃப் கிளேல வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதனுடைய இன்டர்னல் டைமென்ஷன்ஸ் இது உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நிறைய இருக்கும். இது எங்க யூஸ் பண்றாங்க, இதை மட்டும் நான் சொல்றதை நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் கொரக்கேட்டட் டைல்ஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா. இதை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுவுமே நம்மளுடைய ரூஃப் கவரிங் பண்றதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு ஓவர்லேப் இருக்கும். சரிங்களா. ஒண்ணுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இது மேல இது இருக்கணும். சரிங்களா. ஓவர்லேப்பிங் பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து அயான் ஷீட் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சிமெண்ட் அயான் ஷீட் இதோடு கம்பைன் பண்ணி தான் இதை என்ன பண்ணுவாங்க, மேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிளாட் டைல்ஸ், நம்ம ஆர்டினரி ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த டைல்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் யூஸ் டு லை த டெரஸ் அபோவ் த வெதரிங் கோர்ஸ். இதுக்கு இது ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கும் நமக்கு, அதாவது வெதரிங் கோர்ஸுக்கு மேல தான் இதை யூஸ் பண்ணுவோம். வெதரிங் கோர்ஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். என்னன்னா இப்போ நமக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த என்னது பிரிக்கெல்லாம் உடைச்சி சரிங்களா, வெதரிங் கோர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு, அல்லது இப்போ நமக்கு டைல்ஸ் இது மார்பிள்லாம் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிமெண்ட் அந்த மாடரையும் நமக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, மார்பிளோ டைல்ஸோ லே பண்ணுவாங்க. சரிங்களா. அதைத்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிச்சுடு ரூஃப்லையும் இதே மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பாருங்க, சில இடத்துல இந்த கேரளா டைப்ஸ் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, இதுலயே நமக்கு என்னன்னா இந்த ஓடு மாதிரி இதே மாதிரி கலர்ல என்ன பண்ணுவாங்க, டைல்ஸை வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. அதர் ஸ்டேட்ல கேரளாலாம் இதே மாதிரி தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கிடையாது. ஒவ்வொரு டைல்ஸும் எங்கெங்க யூஸ் பண்றாங்க, அதோடைய சேஃப் எப்படி இருக்கு, அதை மட்டும் படிச்சுக்கேன். நெக்ஸ்ட் ஃபிலிம்மி டைல்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் சேஃப்ல இருக்கும். சரிங்களா. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுவுமே நமக்கு பிச்சுடு ரூஃப்ல தான் இது யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இது மேங்களூர் டைல்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா. இதுவும் நமக்கு எங்க ரூஃப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேன் டைல்ஸ், இது ஸ்மால் அண்ட் ஹார்டா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி கம்பேர் டு இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, மினிமம் அந்த அன்டுலேஷன் இருக்கும், கொஞ்சம் எப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் குட் குவாலிட்டி டைல்ஸ் இதுல மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, மோல்டிங், ட்ரையிங், பேனிங் எல்லா ப்ராசஸுமே இதுல பண்ணி இதோடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி போட் டைல்ஸ் அப்படின்னா இது செமி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். சரிங்களா. இது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, அங்க என்ன எங்க யூஸ் பண்றாங்க, இதை மட்டும் பார்த்துக்கங்க. இதுல ரொம்ப டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி செராமிக் டைல்ஸ். சரிங்களா. இதுவும் பாருங்க, நம்மளுடைய பில்டிங்ல ஃப்ளோரிங்க்கு, வால் டைல்ஸுக்கு இதெல்லாம் இந்த செராமிக் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த செராமிக் டைல்ஸ்லேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. டெரேசிங் டைல்ஸு, கிளேஸ்டு செராமிக்ஸு, இது எல்லாமே அதோடைய திக்னஸை வச்சு வேரி ஆகும், அதுமாதிரி சைஸை வச்சு வேரி ஆகும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, செராமிக் டெரசிங் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டைலாக தான் இருக்கும். சரிங்களா. வெல் ப்ரிப்பேராக இருக்கும், வெதர் கிளே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்க பேன் பண்றாங்க, கிளன்ல பேன் பண்ணுவாங்க. இந்த பேனிங் வந்து யூனிஃபார்மா இருக்கும். இதுக்கு முன்னெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பிரிக் டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. தென் இதோடைய திக்னஸ் பாருங்க 50 to 20 mm இருக்கும். அதே மாதிரி அதோடைய சைஸும் கொடுத்துருக்காங்க, 200x200 கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாத்துக்குமே உங்களால இந்த சைஸ் எல்லாம் மெமரி பண்ணவே முடியாது. ஒவ்வொன்றும் எங்கெங்க யூஸ் பண்றாங்க அதை மட்டும் பார்த்துக்காங்க. அதே மாதிரி இந்த கிளேஸ்டு செராமிக் டைல்ஸ் இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பியரன்ஸா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா. நம்மளுடைய டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லி வெட்ரிஃபைடு,
இது பாருங்க, இது லோ போரோசிட்டியா இருக்கும். நமக்கு அல்டர்னேட் மார்பிள் கிரானைட்டுக்கு அல்டர்னேட்டா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு மார்பிள் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அவுட்டோர்ல வெளியே வந்து இதே மாதிரி வால்ல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இதான் நமக்கு டைல்ஸ். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு டைல்ஸ் எங்கெங்க யூஸ் பண்றாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிமெண்ட் டாபிக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த சிமெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்காம எந்த எக்ஸாமுமே இருக்காது. நீங்க எந்த அப்ஜெக்ட், அதாவது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதினாலுமே பிரிக்கு சிமெண்ட் இதே மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஓகே, இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிமெண்ட்டுங்கிறது நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பைண்டிங் மெட்டீரியல். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம பிரிக் மேசன்ட்ரி பண்றோம், காங்கிரீட் போடுறோம். சரிங்களா? அதே மாதிரி டைல்ஸ் லே பண்றோம். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க? சிமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் அதுக்கு பைண்டிங்கா இருக்கும். அதை நல்லா என்ன பண்ணும், பைண்ட் பண்றதுக்காண்டி இந்த சிமெண்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இது எதுல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா, லைம் ஸ்டோனு, கிளே, சில இதே மாதிரி கண்டென்ட்டை யூஸ் பண்ணி தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் வாட்டர் ஆட் பண்ணி, சரிங்களா, இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா, ஜோசப் ஆஸ்பிரின் அப்படிங்கிறவங்க தான் சிமெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிமெண்ட் பேக் வந்து எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படின்னா 50 கேஜி இருக்கும். இதுவே ஜேடிஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் இதே மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸே கேட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இந்த சிமெண்டோடைய கிரேட், தென் அதனுடைய ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். சரிங்களா? இதை பாருங்க, 33, 43, 53 3 கிரேடா சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு கிரேட் ஆஃப் பிரிக்கும், சரிங்களா, அதோட ஐஎஸ் கோடு நமக்கு தேவையில்லை. பட் அதோடைய ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த சிமெண்ட் 43 கிரேடு சிமெண்ட்டை வச்சு நம்ம பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் வந்து கிரியேட் பண்றோம். சரிங்களா? அப்படி பேஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ஏரியாவை பிளாஸ்டரிங் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நம்ம வந்து எவ்வளவு கிராம் எடுக்கிறோம், சரிங்களா, அதை வச்சு எவ்வளோ ஏரியாவை நம்மளால பிளாஸ்டரிங் பண்ண முடியுது, எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியுது, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? எவ்வளோ ஏரியாவை, எவ்வளோ கிராம் ஆஃப் த சிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா. சரி, இது ஒவ்வொரு கிரேடுக்கும் பாருங்க, 2250 33 கிரேடா இருந்தது அப்படின்னா, அதே இது 43 கிரேடா இருந்தது அப்படின்னா 3400, 53 இருந்தது அப்படின்னா கிரேட்டர் தென் 3400. சரி, இந்த 53 கிரேட் இருக்குல்ல, இதான் வந்து நமக்கு மோர் ஸ்ரிங்கேஜா இருக்கும். அதே மாதிரி ஹை ஏர்லி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹை ஏர்லி ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த 53 கிரேட் தான். நெக்ஸ்ட், இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் போடுறோம், சரிங்களா, அதே மாதிரி இடத்துல நமக்கு என்னதான் யூஸ் பண்ணுவாங்க, 53 கிரேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதனுடைய ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியானது 2250, 3400, கிரேட்டர் தென் 3400. நெக்ஸ்ட், இது எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அந்த கிளிங்கர்ல ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. இதனுடைய இந்த ஆர்டர் மட்டும் பார்த்துச்சு, வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரைண்டிங் அண்ட் மிக்சிங். கிரைண்டிங்னா அப்படி அரைப்பாங்க, அப்படி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரா மெட்டீரியலை மிக்ஸும் பண்ணுவாங்க. இது என்னென்ன மெட்டீரியலுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ப்ராசஸ் சொல்லுவாங்க: வெட் ப்ராசஸ், ட்ரை ப்ராசஸ், செமி ட்ரை ப்ராசஸ். நெக்ஸ்ட், இந்த கிரைண்டிங் அண்ட் மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் பேனிங் பண்ணுவாங்க. இந்த பேனிங்கை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்ல எவ்வளவு டிகிரி பண்றாங்க பாருங்க, 1300 to 1500 டிகிரி செல்சியஸ்ல என்ன பண்ணுவாங்க, பேனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரைண்டிங். சரிங்களா?
இந்த கிரைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுடர் ஆக்கி நமக்கு சிமெண்ட் வெளியே வரும் கிளிங்கர்ல இருந்து. இந்த கிரைண்டிங்ல வந்து சிப்ஸ்ங்கிற ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 to 3% ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்காண்டி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா டு ப்ரிவென்ட் த ஃபிளாஷ் செட்டிங். சரிங்களா, அந்த கிளிங்கர்ல நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கும்போதே அது செட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அதோடைய ஃபிளாஷ் செட்டிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸை கேட்டே இருக்காங்க. டு ப்ரிவென்ட் த ஃபிளாஷ் செட். சரி, இதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட்ல என்னென்ன ரா மெட்டீரியல் ஆட் பண்றாங்க, அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும், தென் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன டிஃபிஷியன்சியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைம் கண்டென்ட். லைமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 60 to 65% நமக்கு லைம் கண்டென்ட் தான் இருக்கும். இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் த ஸ்ட்ரென்த் அண்ட் சவுண்ட்னஸ். ஸோ நம்மளுடைய சிமெண்ட்ல ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி சவுண்ட்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இதை ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டு ரிடியூஸ் த ஸ்ரிங்கேஜை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அந்த லைம் கண்டென்ட் தான் ஆட் பண்ணுவாங்க. தென் இது எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா டு எக்ஸ்பேண்ட் அண்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். சிமெண்ட் என்ன ஆரம்பிச்சிடும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்இன்டெகிரேட் அப்படின்னா கிராக்ஸ் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலிக்கா கண்டென்ட். சிலிக்காவை பொறுத்த வரைக்கும் 70 to 25% ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா கிவ் த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதே மாதிரி ப்ரிவென்ட் த ஸ்ரிங்கேஜை ப்ரிவென்ட் பண்ணும். இது எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோவா செட் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் அலுமினா கண்டென்ட். அலுமினாவை பொறுத்த வரைக்கும் 3 to 8% ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா குயிக்கா செட் ஆகிறதுக்காண்டி, வாட்டர் அப்சார்ப்ஷனுக்காண்டி, இம்பேக்ட் த பிளாஸ்டிசிட்டி. சரிங்களா, இது நீங்க பிரிக்குக்கும் சிமெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அங்க வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு என்ன ஆட் பண்றாங்க, இங்க என்ன ஆட் பண்றாங்க, அங்க ஸ்ட்ரென்த்துக்கு என்ன ஆட் பண்ணாங்க, இங்க வந்து சிலிக்கா ஆட் பண்றாங்க. சரிங்களா, இதே மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சாதான் இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி அலுமினாவை பொறுத்த வரைக்கும் இது லோயர் ஸ்ட்ரென்த் ஆயிரும். எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அதே மாதிரி கிராக்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். தென் இதுக்கப்புறம் கால்சியம் சல்பேட், அயான் ஆக்சைடு. அயான் ஆக்சைடுனாலே கலர் தான் கொடுக்கும். மெக்னீசியா வந்து ஹார்ட்னஸை கொடுக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த மெக்னீசியா கண்டென்ட் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 6%. 6% விட இது எக்ஸீட் ஆயிடக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி இது அன்சவுண்ட்னஸை வந்து மேக் பண்ணும். சரிங்களா, அப்போ அன்சவுண்ட்னஸ்னா என்ன, சவுண்ட்னஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிரிக் அதாவது சிமெண்ட் கண்டென்ட்டுடைய வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகிறது அங்கே சவுண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி கிராக்ஸும் இதில் ப்ரொடியூஸ் ஆகும் மெக்னீசியா கூடிச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் சல்ஃபரு, சோடா, பொட்டாசி இதெல்லாம் ரொம்ப ட்ரைஸாக தான் இருக்கும். அதே மாதிரி அல்கலைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு என்ன ஆயிரும், எஃப்ளோரன்ஸ் கிரியேட் ஆயிரும். இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதுக்கப்புறம் பாக்ஸ் காம்பனன்ட் சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய சம் கெமிக்கல் இன்கிரிடியன்ட், சம் அல்கலைஸ் உடைய கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதையே நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். இதுல ஒரு 4 கண்டென்ட் தான் இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க ட்ரை கால்சியம் சிலிகேட். ட்ரை கால்சியம் சிலிகேட்டை பொறுத்த வரைக்கும் C3S சொல்லுவாங்க. இது எவ்வளோ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா 45% ஆட் பண்ணுவாங்க. இது எதுக்காண்டி ஆட் பண்றாங்க அப்படின்னா டு கிவ் த ஏர்லி ஸ்ட்ரென்த், நமக்கு சீக்கிரமா இது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்போ நாம சிமெண்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 days ஸ்ட்ரென்த் வந்து டியூ டு இந்த C3Sனால தான் நமக்கு கிரியேட் ஆகும். சரி, அதே மாதிரி இதனுடைய ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எவ்வளோ இதுக்கு 120 கலோரி per கிராம்.
நெக்ஸ்ட் C2S, இங்க 3, இங்க 2. இது என்ன சொல்லுவாங்க? டைகால்சியம் சிலிக்கேட். இது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? 25%. இது நமக்கு என்ன கொடுக்கும்? லேட்டர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதாவது லாங் டைம் 7 டேஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இதனால தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இது மோர் ரெசிஸ்டன்ட் டு சல்ஃபர் அட்டாக். சல்ஃபர் அட்டாக்கை வந்து என்ன பண்ணும்? இது ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரைகால்சியம் அலுமினேட். ட்ரைகால்சியம் அலுமினேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிமெண்ட்ல நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகக்கூடியது இந்த C3A தான் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இது இனிஷியல் ஸ்ட்ரென்த்தையும் நமக்கு இதுதான் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரைகால்சியம் அலுமினோஃபெரேட். இது 9%, இது 11%. இந்த பெர்சன்டேஜ் நீங்க படிச்சு வச்சுக்கங்க. சரிங்களா? C3A அப்படின்னா 11%, இது 9%, இது ஃபிளாஷ் செட். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, C3A அப்படின்னா இனிஷியல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சரி, நம்மளுடைய அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னதான் இருக்கும்? ஏ தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஏ வந்தா இனிஷியல் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி நம்ம இந்த காம்பவுண்ட்ல ஏர்லியரா என்ன படிக்கிறோம்? C3S தான் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? ஏர்லியரா படிக்கிறது என்னது? C3S. அப்போ C3S நான ஏர்லி ஸ்ட்ரென்த். இதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா லேட்டர் ஸ்ட்ரென்த்னா C2S. ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டே வருவாங்க. சிமெண்ட்ல ஏர்லி ஸ்ட்ரென்த் எது மூலமா ப்ரொடியூஸ் ஆகும்? C2S-ஆ, C3S-ஆ, C4A-யா? சரிங்களா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுடைய ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இங்கே பார்த்து வச்சுங்க. ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ங்கிறது என்னங்கிறத சொல்றேன். இந்த 120 இது என்னது? அதுல அப்படி பாதி 60. அதே மாதிரி C3A-க்கு பார்த்தீங்க அப்படின்னா 320. அப்போ இருக்கிறதுல அதிகமான ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்கக்கூடியது என்னது? C3A. இதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஸ்ட் அன்டிசைரபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் இருக்குது, அது எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ல 2 கேட்டகரி சொல்றாங்க. நேச்சுரல் சிமெண்ட், ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட். நேச்சுரல் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேச்சுரலா அப்டேன் பை த பேனிங், கிரஷிங், பவுடரிங். சரிங்களா? அதாவது நேச்சுரல் நம்மளுடைய சிலிக்கா லைம்ல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதுல 20 to 40% என்ன இருக்கும் அப்படின்னா கிளே சிலிக்கா இருக்கும். இதனுடைய நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோமன் சிமெண்ட்னு சொல்லுவாங்க. இல்லை, இது அதாவது ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நேச்சுரலா அதுல வரக்கூடிய அந்த இன்கிரீடியண்ட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்றது. இது நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கிளியரா எவ்வளோ கண்டென்ட் நமக்கு தேவையோ அதை கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணி அதோடைய டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் அதில் பேன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதான் என்னது? ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட். ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட் என்ன பண்றாங்க? பேனிங் மிக்சரிஸ் கிளிங்கர் சொல்லுவாங்க. அந்த கிளிங்கர்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ரா மெட்டீரியல்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்ல இந்த ஆர்டிஃபிஷியல் சிமெண்ட்டுக்கு அனதர் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட். இதனுடைய டைப்ஸ் என்ன, அந்த ஒவ்வொரு சிமெண்ட்டும் எங்கெங்க யூஸ் பண்றாங்க, இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இது ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ்ல கேட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓபிசி அதாவது ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜெனரல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லோ ஹீட் சிமெண்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், டேமு, சரிங்களா, இதே மாதிரி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது லோ ஹீட் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரேபிட் ஹார்டனிங் அப்படின்னா அது சீக்கிரமா செட் ஆகக்கூடிய சிமெண்ட். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குயிக் ரிமூவல் ஆஃப் ஃபார்ம் ஒர்க். எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல சீக்கிரமா ஃபார்ம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இடத்துல நமக்கு ரேபிட் ஹார்டனிங் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிப்பேர் ஒர்க் பண்ணும்போதும் ரேபிட் ஹார்டனிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ரிப்பேர் ஒர்க் வருது, சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ரோடை வந்து சரி பண்ணிடுவாங்க.
சரிங்களா? ரிப்பேரை வந்து சரி பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, யூசேஜுக்கு கொண்டு வந்துருவாங்க. இதே மாதிரி பிளேசஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் போர்ட்லாண்ட் பொசலானா சிமெண்ட், இதை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கண்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹை ஸ்ட்ரென்த் சிமெண்ட் வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோபோபிக் சிமெண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மரைன் கன்ஸ்ட்ரக்ஷன், மரைன் ஒர்க்கு அங்க வந்து இது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஏர் என்டர்டெயின் சிமெண்ட், சில ஏதாவது இடத்துல கூல் கிளைமேட்டா இருக்குது, அதுல வந்து ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இடத்துல வந்து நமக்கு ஏர் என்டர்டெய்னிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தட் சிமெண்ட்ல நம்ம பண்ணக்கூடிய டெஸ்டஸ், சரிங்களா? அதாவது லேப்ல சம் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபீல்ட்லயும் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதோடைய குவாலிட்டியை செக் பண்றதுக்கான. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீல்டு டெஸ்ட். ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிமெண்ட் பேக் வருது அப்படின்னா அதோடைய மேனுஃபேக்சரிங் டேட் நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதோடைய கலர், சரிங்களா? சிமெண்டோடைய கலர் என்ன அப்படின்னா கிரீனிஷ் கிரேவா இருக்கும். இதுவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சிமெண்டோடைய கலர் என்ன அப்படின்னா கிரீனிஷ் கிரேவா இருக்கும். தென் இப்போ நமக்கு சிமெண்ட் கண்டென்ட் மேனுஃபேக்சரிங் ஆகி ரொம்ப டேட் ஆயிட்டு அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் கம்மியா இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க. நம்மளுடைய சிமெண்ட்டை கையில எடுத்து வச்சு அதோடைய ஃபைனஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிமெண்ட் பேக்ல வந்து நம்மளுடைய ஹேண்டை இன்சர்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு கூல் ஃபீலிங்கா இருக்கும். அதே மாதிரி அதுல ஏதாவது லம்ஸ்ம்னா வேற ஒன்றும் இல்லை, கட்டி பிடிச்சிருக்காங்கிறத செக் பண்ணணும், சரிங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க, பிரசன்ஸ் ஆஃப் லம்ஸ். சிமெண்ட் எப்படி இருக்கணும், அந்த கட்டி பிடிக்காம இருக்கணும். அப்படின்னா இருந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சிமெண்ட் என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் சிமெண்ட் பிளாக், சரிங்களா? பிளாக் டெஸ்ட் வரும்ல, அதோடைய அதுல லோடு அப்ளை பண்ணி அதோடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பிளேட் டெஸ்ட். இந்த கிளாஸ் பிளேட் டெஸ்ட்ல வந்து அதோடைய மாடர், அதாவது அந்த மாடருடைய ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு சிமெண்ட் மணலையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் பிளஸ் சாண்ட் மிக்ஸ் பண்ணி மாடர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த இதை வந்து நமக்கு ஒரு கிளாஸ் பிளேட்ல வச்சு, சரிங்களா, அது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ டைமிங்ல அது செட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சரி, இது நமக்கு ஃபீல்டில் பண்ணக்கூடிய டெஸ்ட். இதுக்கப்புறம் இந்த லேப்ல பண்ணக்கூடிய டெஸ்ட், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதுல இருந்தா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் சிமெண்ட்ல கேட்கிறா இருந்தா இந்த ஒரு காலத்தை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைனஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க அதோடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைனஸ் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் சீவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அல்லது ஏர் பெர்மபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது பிளேனி மீட்டர் சொல்லுவாங்க. ஏர் பெர்மபிலிட்டி ஆர் பிளேனி மெத்தட். அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா செடிமெண்டேஷன் மெத்தட். இது எதுக்கு, ஃபைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது. இதனுடைய வேல்யூ வந்து, சரிங்களா, ரெசிடியூல் வேல்யூ வந்து நாட் மோர் தென் 10% ஃபார் ஓபிசி சிமெண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிசியா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாது, 10% விட கூடிடக்கூடாது. அது என்னங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி பிபிசியா இருந்தது அப்படின்னா, பிபிசினா என்னது, போர்ட்லாண்ட் பொசலானிக் சிமெண்ட். அதே மாதிரி எஸ்எஸ்சினா என்னது, ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ரெண்டுக்குமே சரிங்களா, பிசிசி எஸ்எஸ்சி ரெண்டுக்குமே 5% விட எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் வீக்கட் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க.
இதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 28 to 30%. நெக்ஸ்ட் இனிஷியல் செட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் விகேட் apparatus தான் யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியல் செட்டிங் டைம் வந்து நாட் மோர் தென் 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸை விட கூடிடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைனல் செட்டிங் டைம் வந்து அதே விகேட் apparatus தான். இதை பொறுத்த வரைக்கும் 10 ஹவர்ஸ் அதோடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் சவுண்ட்னஸை பொறுத்த வரைக்கும் லீச்சாட்டியர் மோல்டு யூஸ் பண்ணுவாங்க. 10 mm ஓட அதோடைய எக்ஸ்பான்ஷன் கூடிடக்கூடாது. ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வேக்கம் ஃப்ளாஸ்க்கு, கலோரிமீட்டரு எல்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இது 7 டேஸுக்கு 65 கலோரி பெர் கிராமா இருக்கும். அதோட கம்மியாக தான் இருக்கும். 28 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா 75. அப்போ 65 75. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து லீச்சாட்டியர் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ ஃபார் ஓபிசி கேட்டாங்க அப்படின்னா 3.15. இதுவும் ப்ரீவியஸ் இயருடைய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இது ப்ரிக்யூட் டெஸ்ட் மிஷினில் பண்ணுவாங்க, இது யூடிஎம்ல பண்ணுவாங்க. இதோடைய 3 டேஸ்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 2 Nm/mm² தான் இருக்கணும். இது 7 டேஸ்ல 2.5 இருக்கும். அதே மாதிரி கம்ப்ரசிவ் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ்ல 16, 7 டேஸ்ல 22. ஓகே, இதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படி பண்ணுறாங்கிறத மட்டும் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதோடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைன்னஸ். நம்மளுடைய சீவ் அனாலிசிஸ் மெத்தடில் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த சீவ் பண்ணி அந்த சீவ் நம்பர் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிமெண்ட்டை சீவ் பண்ணுறதுக்கு 19 மைக்ரான் சீவ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓபிசி அப்படின்னா அதோட ரெசிடியூல் எவ்வளோ இருக்கணும்? 10% தான் ரெசிடியூலாக இருக்கணும், அதை விட கூடிடக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த ஐஎஸ்சியூவில் ஒரு 500 கிராமோ 300 கிராமோ சிமெண்ட் எடுத்து சீவ் பண்ணுவாங்க. சீவ் பண்ணி அதோடைய ஃபைனஸை பார்ப்பாங்க. இதில் அது எல்லாமே என்ன ஆகணும்? சீவ் ஆகணும். 10% வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேரியேஷன் இருக்கலாம், ரெசிடியூல் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஏர் பெர்மிபிலிட்டி. ஏர் பெர்மிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதான் ஏரியா பெர் யூனிட் மாஸ். இதனுடைய யூனிட் நான் என்ன சொல்கிறேன்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் கிராம். இது ஓபிசிக்கு என்ன, பிபிசிக்கு என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 2250. அதே மாதிரி போர்ட்லேண்ட் பொஸ்லாண்ட் அசம்பிளாக இருந்ததுன்னா 3000. ரேபிட் ஹார்டனிங்காக இருந்தது அப்படின்னா 3250. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லோ ஹீட் சிமெண்டாக இருந்தது அப்படின்னா 3200. ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் மட்டும் நீங்கள் கிளியராக படிச்சுட்டாலே போதும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி. ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிமெண்ட்டுக்கு எவ்வளோ % ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு. ஒரு 300 கிராம் சிமெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? விகேட் apparatusல அதை யூஸ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ % நம்ம ஆட் பண்ணணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. எந்த டெஸ்ட், அதாவது செட்டிங் டைமு பண்ணுறதுக்கு முன்னாடி, இனிஷியல் செட்டிங் டைமோ ஃபைனல் செட்டிங் டைமோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவாங்க? பிங்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ % ஆஃப் வாட்டர் ஃபைண்ட் அவுட் நம்ம ஆட் பண்ணணுங்கிறது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் செட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த பியில் வந்து 0.85% தான் வாட்டர் ஆட் பண்ணும். அதேமாதிரி சவுண்ட்னஸுக்கு வந்து 0.78 பி. இதெல்லாம் இது ரிப்பீட்டடாக கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 0.85, செகண்ட் 0.78. நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த B/4 + 3% ஆட் பண்ணுவாங்க. இதான் என்னது? ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்ம சிமெண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கன்சிஸ்டன்சிலேருந்து /4 போட்டு +3% ஆட் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னா B/5 + 2.5. சரிங்களா? அதாவது இனிஷியல் செட்டிங் டைமு ஃபைனல் செட்டிங் டைம்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சிமெண்டோடைய அந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சிமெண்ட் பேஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சிமெண்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டாக கிரியேட் பண்ணி இந்த விகேட் apparatusல வச்சு அந்த இனிஷியல் செட்டிங் டைமோ ஃபைனல் செட்டிங் டைமோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னது? அந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்னது இனிஷியல் செட்டிங் டைமுக்கு 0.78. அதே சவுண்ட்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 0.85 இன்டு பி. அதுக்கப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அப்படின்னா B/4 ப்ளஸ் 3%. டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னா B/5 ப்ளஸ் 2.5. இது எல்லாம் அப்ஜெக்டிவ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான், அதனால ரொம்ப கிளியரா படிச்சிடணும். சரி, இதுக்கப்புறம் இனிஷியல் செட்டிங் டைம். ஒரு சிமெண்ட் கண்டென்ட் இனிஷியல் செட்டிங் டைம் வந்து நாட் லெஸ் தென் 30 மினிட்ஸா இருக்கக்கூடாது. சரிங்களா? இது எது மூலமா பண்ணுவாங்க? விகேட் apparatus மூலமா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. நம்மளுடைய விகேட் apparatus அந்த மோல்டில் வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பஞ்ச் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நீடிலுடைய டயா வந்து 1 mm இருக்கும். சரிங்களா? ஃபைனல் செட்டிங் டைமும் அதே விகேட் apparatus தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்கொயர் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது என்ன அப்படின்னா 600 மினிட்ஸ், இது 30 மினிட்ஸ். இது ஹவர்ல கேட்டாங்க அப்படின்னா 10 hours. தென் சவுண்ட்னஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சிமெண்டோடைய வால்யூம் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதா என்னது சவுண்ட்னஸ் டெஸ்ட். இது எது மூலமா பண்ணுவாங்க? ஏர் பெர்மபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். இப்போ நீங்க சிமெண்ட்ல வந்து வாட்டர் ஆட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங்க தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் சொல்றாங்க. இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கலோரி பெர் கிராம். அதே மாதிரி நம்மளுடைய சிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட்டுக்கு அந்த ஆர்டர் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் C3A தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் C3S, C4AF, C2S. இந்த ஆர்டரையும் நீங்க கிளியரா படிச்சுங்க. இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி டெஸ்ட். ஸ்பெசிபிக் கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இதை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லீச்சாட்டியர் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஓபிசி உடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க 3.15. நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமெண்ட் மாடல், அதாவது சிமெண்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க சிமெண்ட் மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ ரேஷியோல 1:3. தென் அதுக்கப்புறம் இது ஒரு மோல்டு கியூபுடைய சைஸ். சரிங்களா? 17.6 mm கியூபா வந்து ஃபார்ம் பண்ணி அதோடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் அட் 3 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், 7 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்மளுடைய டேபிளில் கொடுத்துருந்தோம். 3 டேஸ்ல வந்து 16, 7 டேஸ்ல 22 Nm². இது என்னது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து 27 ± 2 டிகிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோடைய ஹுமிடிட்டி வந்து அதாவது ஈரப்பதம் வந்து 90% இருக்கும். கியூப் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இம்மர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நமக்கு சிமெண்ட் மாடல் 1:3 பண்ணுவாங்க. அந்த மோல்டு வந்து இந்த மோல்டு சைஸ் ரொம்ப முக்கியம். இது 25.4, இது என்னது 17.6 mm. சரி, இப்போ நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த்தையும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 10 to 15% ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க, அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ்ல வந்து எவ்வளோ இருக்கும்? 3 டேஸ்ல 2. அதே 7 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 Nm². இதான் நமக்கு சிமெண்ட்னா என்ன. சரிங்களா? சிமெண்ட்ல என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க, அந்த டெஸ்ட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க, அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அக்ரிகேட்டு,
இதெல்லாம் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.